நரக நெருப்பு. இந்த நரக நெருப்போட ஒரு பகுதி தான் துனியாவுல இருக்கு. அதோட வெப்பமே நம்மனால தாங்க முடியலன்னா மொத்த நரகத்தோட வெப்பமும் எவ்வளவு கொடுமையா இருக்கும் கொஞ்சம் நினைச்சு பாருங்க. அல்லாஹ் கிட்ட ஒரு தடவை நரகமே போய் முறையிட்டு தான், யா அல்லாஹ், என்னுடைய வெப்பத்தை என்னாலேயே தாங்க முடியல, என்னோட ஒரு பகுதியை இன்னொரு பகுதி சாப்பிட்டுட்டு இருக்குன்னு சொல்லி அல்லாஹ் கிட்ட முறையிட்டு தான். அப்படிப்பட்ட நரகத்துல இருந்து அல்லாஹ் விடுதலை தரக்கூடிய இந்த ஹரஃபாவுடைய நாள், இறைவன் குரான்ல சொல்லக்கூடிய அந்த 10 நாள், இந்த துல்ஹஜோட முதல் 10 நாள். இந்த 10 நாள்ல கிட்டத்தட்ட 7 நாளை கடந்துட்டோம். இது வரைக்குமே நீங்க எதுவுமே செய்யல, எனக்கு டைம் இல்லை, நான் ஆபீஸ் போயிருந்தேன். ஏன்னா இறைவனுக்கிட்ட டைம் இல்லை நம்ம சொல்ல முடியாது. இன்கேஸ் எதுவுமே இது வரைக்கும் நீங்க எந்த அமலுமே செய்ய முடியாத ஒரு சுச்சுவேஷன் இருந்திருந்தாலும் இந்த ஹரஃபாவுடைய 9வது பிறை 9வது நாளை கண்டிப்பா நீங்க மிஸ் பண்ணிடாதீங்க. இந்த நாள்ல நோன்பு வைக்கும் போது முன்னாடி செய்த பின்னாடி செய்த ஒரு வருட பாவங்கள், கிட்டத்தட்ட 2 வருட பாவங்களை அல்லாஹ் மன்னிக்கிறான், நரகத்துல இருந்து விடுதலை தரான். அது மட்டும் இல்லைங்க, நம்ம கேட்கக்கூடிய துவாக்களை கபுல் செய்தான். தூய்மையான உள்ளத்தோடு இறைவன் மீது ஈமானோடு நம்ம கேட்கக்கூடிய எல்லா துவாக்களையும் அல்லாஹ் கபுல் செய்வான். இன்ஷா அல்லாஹ் இந்த தினத்தை மிஸ் பண்ணிடாம நோன்பு வச்சு அமல்களை செய்து அல்லாஹ்வுடைய அன்பையும் அருளையும் பெறுவோம். அஸ்ஸலாமு அலைக்கும் ரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.